சர்க்கரை நோய்க்கு அதனுடைய மூல காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸனுடைய டெபிசியன்சி, இன்சுலின் அதனால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரணம். ஏன்னா அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, பையனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது மேலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அக்கறை இருக்குது. ஆனால் பையனுக்கு என்ன நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம் வந்து எப்படி சாப்பாடு சாப்பிட்றோம், நாம் வந்து என்ன மெடிசன் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் மறைமுகமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சுகருக்கு வந்து ஒரு நல்ல உணவு முறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாகற்காய் சாப்பிடுங்க, பாகற்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்றது தான் நம்ம அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இருதயத்திற்கு பிடித்த சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கசப்பு சுவை. ஆனால் நம்ம கசப்பு சுவையை இன்னைக்கு நம்ம வந்து எடுக்கிறதே இல்லை. ஓகேங்களா? அப்போ கசப்பு சுவை உள்ள உணவுகளில் மிக முக்கியமானதாக இந்த சுண்டைக்காயை நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம எடுக்கப்படும் பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம டயபெட்டிக், இந்த டயபெட்டிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது ஈஸியான சொல்யூஷன் இருக்குதா, நம்ம வீட்டிலேயே பண்ணி இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய நம்மளுடைய பதிவுகளிலே நிறைய வந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம். நம்ம எப்போவுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதனுடைய மூல காரணத்தை சரி செய்யுங்க. அதனுடைய மூல காரணம் சரி செஞ்சால் மட்டும்தான் ஒரு நோயை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்றத நம்ம வந்து அடிக்கடி நம்மளுடைய பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு சர்க்கரை நோய்க்கு அதனுடைய மூல காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேன்கிரியாஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸனுடைய டெபிசியன்சி, இன்சுலின் அதனால் ஏற்படக்கூடிய பற்றாக்குறை அப்படின்றது ஒரு மிக முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் நிறைய காரணங்கள் நம்மளுடைய பதிவுகளிலேயே சொல்லியிருக்கிறோம். நிறைய மருத்துவர்கள் நம்மளுடைய சேனலில் நிறைய சொல்லிட்டே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய இதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த பீட்டா செல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்சுலினை வந்து அதிகமாக சுரக்க செய்வதற்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுபோல் சர்க்கரை நோய் வராமல் தடுத்துற முடியுமா? ஏன்னா அப்பாவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, பையனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது மேல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அக்கறை இருக்குது. ஆனா பையனுக்கு என்ன நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாம வந்து எப்படி சாப்பாடு சாப்பிட்றோம், நாம வந்து என்ன மெடிசன் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் மறைமுகமா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படிங்கும் பொழுது நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு அது மறைமுகமாக அவர்களிடம் வந்து காப்பி அடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப அவர்களுக்கு வந்து ஒரு 20 வயசு 25 வயசுலேயே வந்துருச்சுன்னா கூட திரும்பவும் அவங்க இதையே தான் செய்ய போகிறாங்களே தவிர வேறு எதுக்கும் போக மாட்டாங்க. அதுதான். ஆனால் சர்க்கரை நோய் வராமல் உங்களால் கட்டுக்குள் வச்சுக்க முடியுமானா நிச்சயமாக முடியும். அதற்கு ரொம்ப எளிமையாக நம்மளுடைய முன்னோர்கள் சில உணவு முறைகள்லேயே சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அன்னைக்கு சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு, அந்த மாதிரி கான்செப்டில் தான் வந்து நமக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் வரக்கூடியவங்களுக்கு கூட இது மாதிரியான உணவு முறைகளை தான் நாங்களும் வந்து அவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். அவங்களுடைய சுகர் வந்து கட்டுக்குள் வரும். இப்போ சுகருக்கு வந்து ஒரு நல்ல உணவு முறை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாகற்காய் சாப்பிடுங்க, பாகற்காய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்றது தான் நம்ம அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். பாகற்காய்ன்ற ஒரு கசப்பு தன்மையை நம்ம கொடுக்கப்படும் பொழுது சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு தன்மை நம்மளுடைய ரத்தத்தில் குறையும் அப்படின்றது நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு வந்து சுகரை கட்டுப்படுத்த தான் செய்யுது. ஆனால் அறிகுறியை மட்டும்தான் கட்டுப்படுத்துது. நமக்கு மூல காரணம் சரியாகணும் இல்லையா? அப்போ அதுக்கு வேற சொல்யூஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுண்டைக்காய். இந்த சுண்டைக்காய் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுண்டைக்காயை உணவுல சேர்த்துக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, பல பேர் இப்போ சுண்டைக்காய்னா தான் ஞாபகம் வரும். ஆமாம், அதெல்லாம் நான் சேர்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விழிப்புணர்வு வந்தவங்க சில பேர் கொஞ்சம் ரெகுலராக பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிருந்திருக்கலாம். அப்போ பல வருடம் ஆயிருக்கு அப்படின்னா இனிமேல் உங்களுடைய உணவுல அவசியம் வந்து சுண்டைக்காயை சேர்த்துக்குங்க. டயபெட்டிக்கே உங்களுக்கு இல்லையா, நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சுண்டைக்காயை சேர்த்துங்க. டயபெட்டிக் உங்களுக்கு வந்துருச்சா, நீங்க வாரத்துல 3 நாள் நீங்க சுண்டைக்காயை சேர்த்துங்க. அப்படி என்னதாங்க இந்த சுண்டைக்காயில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுல ஒரு 4 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. அதுதாங்க நம்மளுடைய சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல மிக அற்புதமான பங்களிக்குதுங்க. அப்படி என்ன அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுங்க. இந்த ரூட்டின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டை பற்றி நீங்கள் சும்மா போய் கண்டது கடியதெல்லாம் நீங்கள் கூகுளில் தேடிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல, இதை போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் உடம்புக்குள்ளே நிறைய நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. குறிப்பாக இது ஆன்டி டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்மளுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டயபெட்டிக்காக செயல்படுது, ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. கேன்சர் வருவதற்கு, அதாவது வராமல் தடுப்பதற்கு இது ரொம்ப அருமையாக வந்து பயன்படுது. ப்ரிவெண்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதற்கு வந்து நமக்கு வந்து பயன்படுது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப அருமையாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்டி அலர்ஜிக். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி டிசீஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை போக்குறதுக்கும்
வர்ற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குன்னா நீங்கள் இதை கொஞ்சம் உணவில் சேருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜி வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு வந்து பயன்படுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக நமக்கு வந்து பயன்படுது. ஓகேங்களா? இப்படி பாருங்கள், பல விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேதிப்பொருள் நமக்கு வந்து பயன்படுது. அப்போ இதை நம்ம வந்து தனியாக எடுக்க முடியுமா அப்படின்னா, இது உள்ள உணவுகளை தான் நம்ம சேர்த்துக்க முடியும். அப்போ இது உள்ள உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுண்டைக்காய் தாங்க ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதனால் இது ஏதோ ஒரு சாதாரணமாக ஏதோ சுண்டைக்காயை சாப்பிட்டா அதுவும் ஒரு கசப்புத்தன்மை அதனால சர்க்கரை குறையும் அப்படின்றது கிடையாது. சயின்ஸ் ரீதியாகவும் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 4 ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து கேலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளும் இதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து கிடைக்குதுங்க. இந்த கேலிக் ஆசிட் அப்படின்றதையும் நீங்கள் போய் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். இதுவும் ஆன்டி டயபெட்டிக்காக நமக்கு வந்து செயல்படுது. அதுபோல் ஆன்டி அலர்ஜிக்காகவும் இது வந்து செயல்படுது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா அல்சிமர் அப்படின்ற டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அல்சிமர் டிசீஸ் வராமலும் இது தடுக்கப்படும். அப்படி ஒரு அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்மளுடைய சுண்டைக்காயில் இருக்குது. அப்போ பாருங்களேன், ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சுண்டைக்காயில் இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது கசக்கும்னு சொல்லிட்டு நிறைய இந்த உணவை நம்ம தவிர்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு வந்துருக்கிறோம். இனிமேல் நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். அதுபோல் இதில் வந்து கேட்லி ஆசிட் அப்படின்றதும் நமக்கு வந்து இதுக்குள்ளே இருக்குது. அதையும் நீங்கள் கொஞ்சம் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இதனுடைய இதிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி டயபெட்டிக் அப்படின்றதும் உங்களுக்கு வரும். ஆன்டி டயபெட்டிக்காகவே இதுக்குள்ளே ஒரு 4 ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளால் நம்ப முடியுதா பாருங்களேன். அப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த சுண்டைக்காயில் இருக்குதுங்க. கேட்டஜன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நமக்கு வந்து கிரீன் டீலெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த கேட்டஜன் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஊட்டச்சத்தாக நமக்கு வந்து பயன்படுது. பொதுவாக நம்ம டயபெட்டிக்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டே என்ன நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னோம்னா, டயபெட்டிக் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக உள்ள, அதாவது இன்சுலினை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உள்ள மருந்து மாத்திரைகளும் அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிற மாதிரி வந்து மல்டிவிட்டமின் டேப்லெட்ஸ் தான் கொடுப்பாங்க. இது ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு பொருளில் கிடைக்குதுன்னா அது எப்படி இருக்கும் பாருங்களேன். அதுதாங்க நமக்கு இந்த சுண்டைக்காய் அப்படின்றதுல இப்போ கேட்டஜன் சொல்லக்கூடிய மல்டிவிட்டமின் ஊட்டச்சத்து நமக்கு இதுக்குள்ள வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. நமக்கு ஆன்டி ஆக்சிடென்டாகவும் பயன்படுது, மல்டிவிட்டமினாகவும் பயன்படுது. இப்படி பல விஷயங்களை நமக்கு இதை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. இதை நம்ம ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம நார்மலாக வந்து குழம்புகளில் சுண்டைக்காய் குழம்பு அப்படின்னு சொல்லி நம்ம போலையா, அந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்பா நம்ம வந்து பயன்படுத்தலாம். இல்லை கூட்டுகளாக நம்ம வந்து பயன்படுத்தி கொடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதை நீங்கள் கொடுத்துட்டு வரப்படும் பொழுது அவங்களுக்கு கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் இதுக்குள்ளே வந்து ரொம்ப அற்புதமாக சரியாகுங்க. டயபெட்டிக்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி. இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி வராமலும் இந்த சுண்டைக்காய் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுங்க. அதுபோல் நர்வஸ் நரம்பு மண்டலங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. பாருங்க, டயபெட்டிக் வந்தவங்களுக்கு என்ன வருது, 2வது ஸ்டேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு அடுத்த ஸ்டேஜ் வரும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. நம்மளுடைய பிளட்டை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இருதயத்திற்கு பிடித்த சுவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து கசப்பு சுவை. ஆனால் நம்ம கசப்பு சுவையை இன்னைக்கு நம்ம வந்து எடுக்கிறதே இல்லை. ஓகேங்களா? அப்போ கசப்பு சுவை உள்ள உணவுகளில் மிக முக்கியமானதாக இந்த சுண்டைக்காயை நம்ம வந்து கொண்டு வரோம். அப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம எடுக்கப்படும் பொழுது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய எல்டிஎலை குறைச்சி சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இதன் மூலமாக இருதயத்தை பாதுகாக்குது. பாருங்களேன், டயபெட்டிக்கில் என்னென்னலாம் சிம்டம்ஸ் வருமோ, என்னென்னலாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்கோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் முறியடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு வந்து பயன்படுது. இப்படி ஒரு அதி அற்புதமான ஒரு விஷயத்தை நாம பாருங்க அசால்ட்டா கடைபிடிக்காம வச்சிருக்கிறோம். அதனால சர்க்கரை நோய் வந்தவங்க தான் அதை சாப்பிடணுமா? கிடையாது. வராம நீங்க ஆரோக்கியமா லைஃப் டைம் வாழணும்னு நினைக்கிறீங்களா? அவசியம் இந்த சுண்டைக்காயை உங்களுடைய உணவுல சேர்த்துக்கங்க. வாரம் ஒரு முறை, வந்தவர்கள் வாரம் 2 முறை அல்லது 3 முறை சேர்த்துக்கங்க. உங்களுடைய சர்க்கரையை அப்படியே கட்டுக்குள் கொண்டு வர்றதை கண்கூட பார்க்க முடியும். சுண்டைக்காய் தான் சாப்பிட்றேனே, அப்போ நான் மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டிடணுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டே நீங்கள் படிப்படியாக குறைச்சிக்கிட்டு வரலாம். ஆரம்பத்தில் இருந்தே நான் டயபெட்டிக் வந்து மெடிசன்ஸ் எடுக்கலைங்க, நான் டைரெக்டாக இதுவே எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஆரம்ப கட்ட நிலையில் இருக்கிறவங்கலாம் வந்து படிப்படியாக இதில் வந்து எப்போவுமே சுகர் செக் பண்ணோம்னா கட்டுக்குள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இது வந்து வந்துடுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னிக். பயன்படுத்தி உங்களுடைய சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.